சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை தானா முன் வந்து விசாரிச்சது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதோடு இல்லாமல் இதற்கு ஒரு தக்க விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. வில்சன் எம்பி, திமுகவின் எம்பி, அவர் வழக்கறிஞராகவும் இருக்காரு. அவர் சொல்றாரு, இதுல கொண்டாடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, இந்த சிபிஐ விசாரணை வந்து நோ யூஸ் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் உதவாது. அதாவது கரூர் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கு அந்த உயிர் போனதுக்கு நியாயம் கிடைப்பதற்கு இது ஒன்றும் இந்த உத்தரவு ஒன்றும் பெரிய அளவில் உதவ போறதில்ல, இட்ஸ் நோ யூஸ் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, ஒருவேளை சிபிஐ விசாரணை நோ யூஸ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது பல நிகழ்வுகள்ல இவர் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சிபிஐ விசாரணை வேணும்னாரு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுல அவர் கேட்டாரு. அதே போல மௌலிவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல. அப்பயும் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னாரு. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேண்டும், நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னா அப்ப எண்ணற்ற கேள்விகள் எழுப்புதுல.